தமிழக சட்டப்பேரவையில் எரிசக்தி துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நாளை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இந்த துறையின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். நடப்பு நிதியாண்டில் மின்துறைக்கு மட்டும் 13,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக 7,300 கோடி ரூபாய் மின்கட்டண மானியத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உணவுக்காக வழங்கப்படும் மானியத்தை காட்டிலும் 2,000 கோடி ரூபாய் அதிகம் என்கின்றனர் இத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள். இதை கட்டுக்குள் கொண்டுவராவிட்டால் வரும் காலங்களில் மின்சார கட்டணம் உயரும் என்கின்றனர் இத்துறை வல்லுநர்கள். மின்சார கட்டணத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த மானியம் என்பது இன்றைக்கு 7,000 கோடி ரூபாயை தாண்டிவிட்டது. வரும் ஆண்டில் இது மிகவும் அதிகமாக கூடும். இப்படி அதிகமாகுமே ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு மேல் மின்சார கட்டணத்திற்கு மானியத்தை நாம் கொடுக்க முடியாது. ஆக மின்சார கட்டணம் என்பது மக்களை பாதிக்கும் என்ற நிலை என்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். புதிய புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அறிவிக்கப்படுவதற்கு பதில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தினாலே தமிழகத்தின் மின் தேவை நிறைவாகும் என்ற ஒரு ஆலோசனையையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். 26,120 மேலத்துக்கு மேலே மெகாவாட் பவர் இருக்குது. நம்ம ஆப்ரேட் பண்ணுறதே 46% தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். புதுசு திட்டம் 1000 கோடி 2,000 கோடி 5,000 கோடி 10,000 கோடி புது திட்டம் அனௌன்ஸ் பண்ணி புது திட்டங்கள் கொண்டு வந்து அதே சரியாக நம்ம நடைமுறையில் இயக்காட்டா என்ன சார் பிரயோஜனம்னு கேட்டால் ரொம்ப நியாயமான கேள்வி. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி இருக்க 26,150 மேலே இருக்க மெகாவாட்லேயே ஒரு 46% ஒரு 65% ஆகினேன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் பவர் ப்ராப்ளமே இருக்காது. அடுக்குமாடி மற்றும் தொகுப்பு வீடுகளில் சூரிய சக்தி மின்சார உற்பத்தியை கட்டாயப்படுத்துவதற்கான சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு வரவேற்பு பெற்றிருந்தாலும் இதற்கான உபகரணங்கள் வாங்குவதற்கான மானியத்தை எளிதாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழாமல் இல்லை. ரூஃப் டாப்புக்கெல்லாம் முன்னாடி 30% டிஸ்கவுண்ட்னு ஒன்று இருந்தது, சப்சிடின்னு ஒன்று இருந்தது. இப்போ அந்த சப்சிடியை வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அது டெடாலே போனாலும் லேட் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் சப்சிடியை கிளியர் பண்ணிட்டா ரூஃப் டாப்பு நிறைய இடத்துல போடலாம். 3 ஆண்டுகளுக்கு முன் 2015ஆம் ஆண்டிற்குள் சூரிய சக்தி மின் உற்பத்தி 3,000 மெகாவாட்டாக உயர்த்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் தற்பொழுது 140 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக தமிழக அரசின் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் எரிசக்தி துறைக்கு மட்டும் 1,07,136 ரூபாய் முதலீடு கிடைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள மின் திட்டங்களில் முழு உற்பத்தியை ஏற்படுத்துதல் மற்றும் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதனை கொண்டு சேர்வதற்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால் நிச்சயம் தமிழகம் மின் மிகை மாநிலமாக உருவாகும் என்கின்றனர் இத்துறை வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் ரமேஷ்.